நண்பர்களே, இன்னைக்கு நாள் எழுவது தம்பிக்கு காலேஜில் சில வேலைகள் இருக்குன்னு சொன்னதும் சரி போகிற வழியில் இறக்கி விட்டு போயிடலாமேன்னு காலேஜ் கேட்டில் இறக்கி விட்டு தம்பி காலேஜுக்கு பேக் இல்லாமல் லவ் லெட்டர் மாதிரி ஒரே ஒரு பேப்பர் வச்சிருந்தப்பே ஒரு குட்டி சந்தேகம் இருந்தாலும் சமத்து பையன்னு மனசை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் போகிறப்ப சைஸாக ஃபோனை காதில் வச்சப்பே தெரிஞ்சது இவன் ஒரு கோழி முட்டைன்னு. காது குத்துல மொட்டை போட்ட குட்டி பாப்பாக்கு போட்டோஸ் பத்தல மீண்டும் எடுக்கணும்னு அவங்க அப்பா அர்ஜென்ட்டா கால் பண்ணி கூப்பிட்டோன்னே சிட்டுக்குருவியா நாங்க 40ல பறந்து வர வழியில நண்பர் வரேன்னு சொன்னனால பேக்கரியில போய் பசிக்கவே இல்லைனாலும் கூட இருக்கவே ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டது வேணுக்குனே வாங்கி வாயில போட்டு முட்டை பப்ஸ் கேட்டா காஞ்ச பண்ண கொடுத்துட்டான். நண்பர்களே, மோசம் போயிட்டோம். திரும்பி பார்த்தா காஞ்ச மாடு மாதிரி இவன் காஞ்ச பண்ணே இந்த கடி கடிக்கிறான். யாரா இவன்? நண்பர் ஊருக்குள்ள வந்ததுலேருந்தே அவன் ஊரு நல்லா இருக்கும்னு அவனே சொல்லிட்டு மாடு சாணி போடுறலாம் கிட்ட போய் தொட்டுப்பாருன்னு சொல்றேன். நண்பர்களே, இது தாத்தா வீடு பாட்டி வீடுன்னு ஊர்ல இருக்க எல்லா வீடையும் காட்டினவனை கண்டுக்காம இருந்தாலும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேருக்கு பின்னாடி திரும்பி தலையாட்டினா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சுத்தி காட்டி அவனோட வீட்டுக்கு வந்து மண்டை காஞ்சு போய் பிச்சைக்காரே மாதிரி இருக்கும். எங்களை போட்டோகிராஃபர் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நேரா ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எத்தனை தடவடா தலையை சீவன் நண்பர் சட்டையை சேஞ்ச் பண்ணி கையை காட்டி. நண்பர்களே, அங்க மூணாவதா உட்காந்துட்டு இருக்கவன் மூஞ்சியை மட்டும் பாருங்க. ஊருக்குள்ள வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கான். ஊர்க்காரன்னு இவன் கூட வந்ததுதான் பெரிய தப்பு. ஊர்ல ஒரு இடமும் தெரியல. ஒரு வழி அங்கேயே காத்திருந்து கஸ்டமர் வந்தோடனே அங்க தோட்டத்திலேயே வச்சு ஒரு போட்டோஸ் அமைச்சிடலான்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு கிணத்துல பாப்பாவை தள்ளி விட்டு கேண்டிட் எடுக்கலாம்லாம் தோணுது. நண்பர்களே, மாலை வேலையில மொட்டை பாப்பா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டக்கு டக்குன்னு போட்டோஸ்லாம் எடுத்து குடும்பத்துக்கே டைட்டானிக் போஸ்ட் சொல்லி நிக்க வச்சு ஒரே சிரிப்பு பறவையா இருந்துச்சு. நண்பர்களே, பாப்பாக்கு அடுத்தடுத்த லொகேஷன் காஸ்டியூம் மாத்தி முடிவுக்கு வந்த மொட்டை பாப்பா போட்டோ ஷூட்டை முடிச்சு கிளம்புனது. தோட்டத்துக்கார பாட்டி எங்களை கூப்பிட்டு ஆசை எழுநி குடிங்கன்னு சொன்னது வேணா வேலை இருக்குன்னு ஒரு தடவை தான் சொல்லுவோம், 2வது தடவை சொல்றது எங்க ரூல்லே இல்லைன்னு வந்தோடனே எழுநி குடிச்சிட்டு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி விரல விட வந்த நண்பர்கிட்ட விலையை நின்று நண்பர்களே ஐயோ 2வது இளநீ அண்ணே வெட்டி கொடுத்து இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு பிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி குடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுக்கு ஒரு இளநீ தம்பி அண்ணாக்க குடிக்கிறத ஆண் பார்த்து குடிச்சு முடிச்சுட்டு 3 பேரும் தோட்டத்துல இருந்து வெளியேறி 24 ஜாவா சுந்தரேசாவா மாசா ஓட்டுவேன்னு ஓட்டிட்டு இருந்தான். ஃபைனலா நண்பர் தயவுல பெரிய பெரிய சிக்கனை ஒரு பெரிய பிரிச்சு 3 பேரும் இதை சாப்பிட்டு முடிச்சாதான் இன்னைக்கு நாளே குதூகலமா இருக்கும்னு சுட சுட சிக்கனை வாயில போட்டு இன்னைக்கிட்டே சூட்ட முடிச்சிட்டோம். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.